விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களை தாக்க முயற்சி செய்த அந்த ஆர்எஸ்எஸ் கைகுலியை கண்டித்து நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிவிட்டு செல்கிற போது உயர்நீதிமன்ற சாலையில் பட்ட பகலில் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் கைகுலி, ஒரு பிஜேபியின் கைகுலி, ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி என்பவன் வழிமறித்து பேசியிருக்கிறான். வண்டியை காரின் மீது மோதி குறுக்க விட்டிருக்கிறான். இது எந்த விதத்தில் நியாயம்? தமிழக அரசு உடனடியாக அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் உடனடியாக அவனை கைது செய்ய வேண்டும். ஒரு வெகுஜன மக்களின் தலைவர், ஒரு தேசிய தலைவர், வாழும் அம்பேத்கர், கோடான கோடி சிறுத்தைகளின் பாதுகாவலர், எங்களுடைய தலைவரின் காரை ஒருவன் பட்ட பகலில் வழிமறிக்கிறான் என்றால் அவனுக்கு அந்த துணிச்சலை கொடுத்தது யார்? இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களா, அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களா, அல்லது ஆர்எஸ்எஸ் தலைவர்களா என்கிற ஐயம் எழுகிறது. அவன் வழிமறித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த செய்தியை இன்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிகள் அவன் இருசக்கர வாகனம் பைக் மீது எங்களுடைய தலைவரின் கார் மோதியதாகவும் அதை தட்டி கேட்டதால் விடுதலை சிறுத்தைகள் அவரை அடித்ததாகவும் ஒரு போலியான செய்தியை, ஒரு பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார்கள். எங்களுடைய தலைவர் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கக்கூடிய தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்கள், அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர். ஆனால் எங்களுடைய தலைவரின் காரை ஒருவன் வழிமறிக்கிறான். அவனை இதுவரை காவல்துறை கைது செய்யவில்லை, தமிழக அரசு கைது செய்யவில்லை. எனவே தமிழக காவல்துறை தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் தலைவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று விடுதலை சிறுத்தைகளுக்கு ஐயம் எழுகிறது. உடனடியாக கைது செய்திருக்க வேண்டும், அடுத்த நொடியே கைது செய்திருக்க வேண்டும். அவனை பாதுகாத்து பார் கவுன்சில் பில்டிங்கில் பூட்டி வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள்? வெகுஜன மக்களின் தலைவர், எழுச்சி தமிழர், இந்திய நாடாளுமன்றத்தின் உறுப்பினர், வாழும் அம்பேத்கர், எங்களுடைய தலைவருக்குத்தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும். அந்த பொறுக்கி நாய்க்கு, ஒரு போராளி தலைவனை சீண்டி பார்க்கின்ற அந்த பொறுக்கி நாய்க்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது என்றால் மிகவும் வெட்கக்கேடாக இருக்கிறது. மிகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில்